ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஃபன் வித் நஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு ஆர்டர் கொடுத்துருந்தோம் ஃப்ரேம் பண்ணி தர சொல்லிவிட்டு. அது வந்து எந்த வெப்சைட்டில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, printshopee.comங்கிற வெப்சைட்டில் நாங்கள் கொடுத்துருந்தோம். இந்த printshopee.comங்கிற வெப்சைட்டில் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் பண்ணி தராமல் ஃபோட்டோவில் கீ செயின் பண்ணி தராங்க. அது அந்த ஃபோட்டோவில் பீரோவில் வைக்கிற மாதிரி மேக்னெட்டில் பண்ணி தராங்க. இந்தமாதிரி நிறைய விதமானது பண்ணி தராங்க. நாங்கள் வந்துட்டு 16x30 இன்ச்சஸில் நாங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி தர சொன்னோம். ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1100 ருபீஸ் ஆணுச்சு. இந்த பேக்கேஜ் இப்படி தான் வருது. ஏன்னா எந்த ஒரு ஸ்க்ராட்சும் இல்லாமல் டேமேஜும் இல்லாமல் வரதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, தெர்மாக்கோல் ஷீட்டில் 4 பக்கமும் வந்து லாக் பண்ணி தராங்க. வாங்க என்ன ஃபோட்டோன்னு பார்த்துடலாம். 1 2 3 வேறு யாருமே இல்லை, நம்மளோட ஜாராவோட ஃபோட்டோ தான். வந்து ஜாரா வந்து ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ. அன்றைக்கி வந்து அவங்க பிறந்திருக்க அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ தான் இது. ஆக்சுவலாக ஃபோட்டோ எடுக்கலை, வீடியோவாக எடுத்திருந்ததை அது என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை ஃபோட்டோவாக கட் பண்ணி அதை நாங்கள் வந்துட்டு ஃப்ரேமாக போட்டிருக்கோம். இது வந்துட்டு அக்ரிலிக் ஃப்ரேமு. இது வந்து நம்ம வந்து தொடச்சிக்கலாம், தூசி பட்டாலும் தொடச்சிக்கலாம், டேமேஜ் ஆகாது. நம்ம வேறு வீடு மாறதுன்னா ஈஸியாக என்ன பண்ணால் வால்லேருந்து நம்ம கழட்டிட்டு போயிடலாம். ஸோ வாங்க நம்ம வந்து ஃபைனல் லுக் பார்க்கலாம். ஸோ என்னோடய வீட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாராவோட ஃபோட்டோ தான் வைக்கிறேன். என்னோடய வீட்டில் வந்து ஃபோட்டோவே இருக்காது. ஸோ ஜாரா ஃபோட்டோ வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு வச்ச ஃபோட்டோ இது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.